டேய் ஷரத், அம்மாவும் புள்ளையும் சேர்ந்து திட்டம் போட்டு தப்பிச்சுடலாம் நினைக்கிறீங்களா? எங்க போனாலும் உங்களை நான் விட மாட்டேன். எப்படியும் உங்களை கண்டுபிடிச்சு என் கஸ்டடிக்கு கொண்டு வர வேண்டாம். ஹலோ, யார் பேசுறது? ஹலோ, யார் பேசுறதுன்னு கேக்குறல்ல, சொல்ல போறீங்களா இல்லையா? என்ன டார்லிங், கோவமா இருக்கா? டேய் ஷரத், எங்க இருக்க நீ? எங்க இருக்க நீ? நீ எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு தூரத்துல இருக்கேன். உங்ககிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன். ஷரத், விளையாடாத என்கிட்ட. என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்க முடியாது. ஏன்னா நீ எனக்கு தாலி கட்டின புருஷன் அப்படின்னு நீ தான் சொல்லிட்டு தெரியணும். ஏய், என்ன சொல்ற? நடந்ததெல்லாம் ஒரு நாடக கல்யாணம், அதாவது போலி கல்யாணம். அப்போ நீ என் கழுத்துல கட்டின இந்த தாலி? இல்ல, அதை நான் கட்டல, உன் ஃப்ரெண்டு. ஏய், விளையாடாத. நான் நம்ப மாட்டேன். நம்பிதான் ஆகணும். அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? தீபா, தீபா, அந்த தாலி எடுத்து நீயே கட்டு. கட்டுன்னு சொல்றேன்ல. சந்தேகம் இருந்தா நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்க. அப்போ நமக்குள்ள நடந்த ஃபர்ஸ்ட் நைட்? இதுக்கு வேற நான் உனக்கு விளக்கம் சொல்லணுமா? கல்யாணமே நடக்கலன்னு சொல்றேன், இதுல வேற ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி பேசுற. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு உனக்கு தூக்க மாத்திரை எல்லாம் கொடுத்து தூங்க வச்சிட்டோம். பாவி மகளே, உனக்கு முதலிரவா கேக்குது? ஏய் துரோகி, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், என்னடி பண்ணுவ? இன்னொரு தடவை தேடி வந்தேன்னு வச்சுக்கோ, கொல்லிக்கட்டை எடுத்து உன் மூஞ்சில வச்சிருவேன். போனா போகட்டும்னு மயக்க மருந்தோட விட்டோம். அடுத்த தடவை விஷம் தாண்டி உனக்கு. ஏய், அதையும் நான் பாக்குறேன்டி. உலகத்துல நீங்க எந்த மூலையில இருந்தாலும் உங்களை கண்டுபிடிச்சு ஷரத்தை என் புருஷனா நான் அடையல. என் பேரு தீபா இல்ல. இனிமே உன்னால என் மகன் நிழல்ல கூட நெருங்க முடியாது. ஏய், பாக்கலாண்டி. பார்க்கலாம், வெயிடி போன. வணக்கம் மேம். மேம், ஆர்டர் ப்ளீஸ். ஒருத்தர் வரணும், ஓகே. அவருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களே உங்களை கூப்பிட்டு ஆர்டர் பண்ணிக்கிறோம். ஓகே மேம், தேங்க்யூ. இனியா, இன்னும் சித்தார்த் வரலையே. எதுக்கும் மறுபடியும் ஃபோன் பண்றியா? ஹாய். ஹாய். வரேன். சாரி அனியா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. சரி, உடனே வா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க. என்ன விஷயம் சொல்லு.
ஏதாவது ப்ராப்ளமா? எனக்கும் தாராவுக்கும் ஒரு பர்சனல் ப்ராப்ளம். 2 பேருக்கும் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? கண்டிப்பா செய்றேன். சொல்லு, என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க. இந்த செயினை பிளச் பண்ணி எங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கணும். எனக்கும் தாராவுக்கும் பணம் தேவைப்படுது. செலவுக்கு பணம் வேணும்னா செயினை ஏன் பிளச் பண்ணணும்? என்கிட்ட கேட்டா நான் உங்களுக்கு தரமாட்டேனா? அப்படியெல்லாம் வேணாம் ப்ளீஸ். செயினை வச்சு பணம் வாங்கி கொடுத்தா போதும். ஏன் உங்க அம்மாவே நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பாங்களே, அவங்க கிட்டே நீங்க கேட்டிருக்கலாமே. நாங்க 2 பேரும் அம்மா கூட இல்ல, ஹாஸ்டல்ல தங்கி இருக்கோம். என்னது, ஹாஸ்டல்ல இருக்கீங்களா? அம்மா கூட இல்லையா? ஏன், என்ன பிரச்சனை? சித்தார்த், சரத் நாராயணனுக்கும் எங்க அம்மாவுக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தம் இருக்கும்னு எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்திக்க அம்மா கிட்டயே கேட்டோம். அவங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாங்க, கோவப்படுறாங்க, எங்க கிட்ட உண்மையை மறைக்கிறாங்க. ஏன் எங்களை அடிக்க கூட செஞ்சாங்க. அதனால நாங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டோம். உண்மையை மறைக்கிறாங்கன்னா ஏதாவது காரணமா கூட இருக்கலாம்ல. அதுக்காக அவங்களோட சண்டை போட்டு நீங்க 2 பேரும் ஹாஸ்டல்ல வந்து தங்குறது தப்பு இல்லையா? இல்ல சித்தார்த், அம்மா எங்க கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும். அது வரைக்கும் நாங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டு தான் வந்தோம். உங்க அம்மா உண்மையை சொன்னாதான் நீங்க வீட்டுக்கு போகணும்னு உறுதியா இருக்கீங்கல்ல? அப்போ அந்த உண்மையை நான் சொல்றேன். என்ன சொல்ற சித்தார்த்? உண்மையை சொல்றேன். உங்க அம்மான்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களே ஜீவா மேடம், அவங்க உண்மையிலே உங்க அம்மா இல்ல. ஜீவா மேடம் உங்க சொந்த பெரியம்மா. அப்படின்னா எங்க அம்மா யாரு? உங்க அம்மா பேரு ஜோதி. அவங்க ஜீவா மேடம் கூட பிறந்த தங்கச்சி. ஜோதி தான் உங்களை பெத்த அம்மா. அவங்க இப்ப எங்க இருக்காங்க? அநியாயமா உங்க அம்மா மேல பழி சுமத்தப்பட்டு அவங்க அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அப்போ எங்க அப்பா? அவர் உங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டார். ஜீவா மேடம் தான் அம்மா ஸ்தானத்துல இருந்து உங்க 2 பேரையும் வளர்த்தாங்க. உங்களை வளர்க்கறதுக்கு ஜீவா மேடம் எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காங்க தெரியுமா? தன் காதலியே தியாகம் செஞ்சாங்க. ஆமா, ஜீவா மேடம்க்கும் அவங்க காதலனுக்கும் கல்யாணம் பேசிட்டு இருந்த சமயத்துல தான் உங்க அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. பிஞ்சு குழந்தைகளா இருந்த உங்க 2 பேரையும் சுமந்துக்கிட்டு அவங்க காதலன் வீட்டுக்கு போய் நின்னாங்க. குழந்தைகளை விட்டுட்டு வா, அப்பதான் கல்யாணம் நடக்கும்னு காதலிச்சவரும் அவரோட அம்மாவும் சொல்லிட்டாங்க. என் தங்கச்சி குழந்தைகளை விட்டுட்டு வந்தாதான் கல்யாணம்னா அந்த கல்யாணமும் காதலும் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. நீங்க அனாதையா போகக்கூடாதுன்னு அவங்க தன்னைத்தானே அனாதையாக்கிக்கிட்டு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ஜீவா மேடம் சரத் நாராயணனை கொல்ல நினைச்சது ஏன் தெரியுமா? உங்க அம்மா ஜோதியோட தற்கொலைக்கு காரணமே அந்த சரத் நாராயணன் தான். இப்ப சொல்லுங்க, அவனை ஜீவா மேடம் கொல்லணும்னு நினைச்சது தப்பா? இந்த உண்மையெல்லாம் உங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா உங்க மனசு தாங்காது. அது மட்டும் இல்லாம உங்க படிப்பு, உங்க எதிர்காலமே ஸ்தம்பிச்சு போயிடும் தான் ஜீவா மேடம் அந்த கசப்பான கடந்த கால உண்மைய உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டாங்க. தியாகங்கள் நிறைஞ்ச ஜீவா மேடத்தோட இன்னொரு பக்கத்தை புரிஞ்சுக்காம அவங்களை இப்படி தூக்கி வீசிட்டு வர உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சு? தங்கச்சி குழந்தைகளை நாம ஏன் காப்பாத்தணும்னு அன்னைக்கே ஜீவா மேடம் உங்களை தூக்கி வீசியிருந்தா நீங்க என்ன ஆயிருப்பீங்க?
இப்படி யோசிக்காம வீட்டை விட்டு வந்துட்டீங்களே, நல்லவங்க ஒரு உண்மையை சொல்ல முடியாம மறைச்சாங்கன்னா அதுல ஒரு நியாயமும் நேர்மையும் இருக்கும்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஆத்திரத்துல துடுப்பு எடுத்துக்கிட்டு அவசரத்துல படகு விட்டீங்கன்னா எப்படி கரை சேருவீங்க? தாரா, நீயும் நானும் அம்மாவை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருப்போம். இனியா முதல்ல அம்மாவை பார்த்து மன்னிப்பை கேட்கணும். சித்தார்த், உங்களுக்கு இவ்வளவு விஷயமும் எப்படி தெரியும்? என் தாத்தா பெருமாள் சாமியும் ஜீவா மேடமும் ஒரு நாள் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன உண்மையெல்லாம் நீங்க தெரிஞ்ச மாதிரி உங்க அம்மா கிட்ட காட்டிக்க வேண்டாம். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. தெரியாம வீட்டை விட்டு வந்துட்டோன்னு சாரி சொல்லிட்டு அம்மா கூடவே இருங்க. ம், ஓகே, நான் கிளம்புறேன். உண்மையிலேயே நான் அம்மா இல்லாதவன் நினைச்சு நீ என்ன வெறுத்துருவியா? ஏய், நீ என்ன அப்படி நினைக்கிற? உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் மேல எனக்கு அன்பும் காதலும் அதிகமாயிடுச்சு. ம், நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் எப்பவும் உன் கூடவே இருப்பேன். ஓகேவா? ஐ லவ் யூ சித்து. ஐ லவ் யூ டூ. சரி, நான் வரேன். பார்த்துக்கோ. கழுத்துல தாலி கட்டணும்னு மனசுக்குள்ள திட்டம் போட்டு என்னமா நினைச்ச எங்களெல்லாம் ஏமாத்திட்ட. அக்காக்கு போயிட்டு இப்படி துரோகம் பண்ணிட்டீங்களே, உங்களால மன்னிக்கவே முடியாது. நானே தாங்க முடியாத துக்கத்துல நல்ல குழஞ்சு நிக்கிறேன். என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. எல்லாம் என்னோட வீதி. இதுக்கு மேல என்னை ஏத்துக்கிறதா இல்ல நீதான் முடிவு பண்ணணும். மதன், எடு கைய. மாப்ள, எங்க போறீங்க? வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். சுப்ரியாவை பாருங்க. நீங்க அவளை பார்த்து உங்க குரலை கேட்டா அவ கண்ணு முழிக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க போலாம். கையெடு, கையெடு, கையெடுன்னு சொல்றல. கையெடு. எடுக்க மாட்டேன். உன்னாலையும் உன் பொன்னாலையும் தான் என் வாழ்க்கை நாசமா போயிடுச்சு. இத்தனை பிரச்சனைக்கும் நீதான் காரணம். உன்னை என்ன பண்ற பாரு. மதன், போடுறா, போடு. நீ இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு தெரிஞ்சுதா எனக்கு என் பொண்ணு உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வந்தா அதுக்கு நீதான் காரணம்னு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்க. ஏண்டா நிறுத்திட்ட? போடு. என் தலையில போட்டு கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போ. ஆனா நீ ஜெயில இருந்து திரும்பி வரும்போது அப்பவும் உனக்காக என் பொண்ணு தாண்டா காத்துக்கிட்டு இருப்பா. அத நீ நல்லா புரிஞ்சுக்கோ. என்னடா பாக்குற? போடுறா, போடு. நீ சுப்ரியாவுக்கு தாலி கட்டலேன்னு உன் குழந்தைய போட்டு தாண்டனியே பூமிகா நம்பினாளா?
நம்ப மாட்டா. ஏன்னா பொய்ய யாரும் நம்ப மாட்டாங்க. ஒழுங்கா பூமிகாவை மறந்துட்டு என் பொண்ணு சுப்ரியா கூட வந்து வாழ்ற வழிய பாரு. இங்க பாரு, என் பொண்டாட்டியை எப்படி நம்ப வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிடு. இல்ல நீ சொன்ன மாதிரியே உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போகவும் தயங்க மாட்டேன். டேய், நீ என்னடா என்ன கொன்னுட்டு ஜெயிலுக்கு போறது? நானே உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தள்ளுறேன் பாரு. என் பொண்ண கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டு போறேன்னு உன் மேல வழக்கு போடுறேன்டா. அதுக்கு அந்த வீடியோவும் உன் பொண்டாட்டி பூமிகாவும் தான் சாட்சி. நான் உன்னை கோர்ட்ல சந்திக்கிறேன்டா. அங்க என் மக சுப்ரியாவை நேருக்கு நேர் பார்த்தே ஆகணும். அப்போ அவ கேக்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லிதானே ஆகணும். இப்ப சொல்றியே, இதே பதில ஜட்ஜு முன்னாடி சொல்லி பாருடா. அப்ப என்ன நடக்கும் தெரியுமா? பொடி போ. போய் நீ எந்த கோர்ட்ல வேணாலும் கேஸ் போடு. நீ நடத்துற நாடகத்துக்கெல்லாம் நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இங்க பாரு, தயவு செஞ்சு இனிமே என் கண்ணிலே பற்றாத. அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன். போடா. எங்களுக்கு காரணம் தெரியணும். நீங்க எங்க அம்மா தானே? நாங்க உங்க பொண்ணுங்க தானே? நீங்க நல்ல அம்மாவே இல்ல, கொலைவெறி பிடிச்ச அம்மா. எதுக்காக ஷரத் போட்டோவை உங்க பீரோல வச்சிட்டு இருக்கீங்க? அப்பா யாரு யாருன்னு கேட்டோமே, இவருக்கு தான் நாங்க பிறந்தோமா? இவர்தான் எங்க அப்பாவா? Shut up! Shut up! Just shut up! Shut up! இவங்க எங்க அம்மாவே கிடையாது. இவங்க யாரோ. என்ன பண்றீங்க? எந்திரிங்க, எந்திரிங்க. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. ஆமாம்மா, எங்க 2 பேரையும் மன்னிச்சிருமா. என்ன இது? என்னைக்கு இல்லாத புது பழக்கம். முதல்ல கண்ணை தொடங்க. எதுக்கு இப்ப மன்னிப்பு கேக்குறீங்க? அப்படி என்னதான் தப்பு பண்ணீங்க? அம்மா, நாங்க 2 பேரும் உங்ககிட்ட நாங்க மோசமா நடந்துக்கிட்டோம். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம்மா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்களா சும்மா ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. இல்லம்மா, நீங்க இப்படி பேசுறது உங்க பெருந்தன்மையை காட்டுது. நானும் இனியாவும் உங்களை என்னென்னமோ பேசி உங்க மனச நாங்க அடிச்சிட்டோம். ஏன் டார்ச்சர் பண்ணிட்டோன்னு கூட சொல்லலாம். We are really sorry, Ma. ஆமாமா, எங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுமா. ஏய், சும்மா இருங்க. பெத்த தாய்கிட்ட பிள்ளைங்க மன்னிப்பு கேக்குறது சரியா? ஆக்சுவலா நான் தான் உங்ககிட்ட சாரி கேட்கணும். என் பொண்ணுங்களோட மனசை புரிஞ்சுக்காம நான் உங்களை அடிச்சிட்டேன். இல்ல, நீங்க அடிச்சது சரிதாம்மா. நாங்க உங்களை எதிர்த்து பேசிருக்க கூடாதுல்ல. நீங்க எது செஞ்சாலும் எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்மா. ஆமாம்மா, உங்களை தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டு உங்க மனச ரணமாக்கிட்டோமா. ஷோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க 2 பேர்கிட்டயும் எதையும் மறைக்கணுங்கிற எண்ணம் இல்ல. நேரம் வரும்போது எல்லாத்தையும் நானே உங்ககிட்ட சொல்றேன். இல்லம்மா, இனி நீங்க எதையுமே சொல்ல வேண்டாம். நாங்களும் எதையும் தெரிஞ்சுக்க விரும்பல. உங்ககிட்ட இனிமே தேவையில்லாத கேள்வி கேட்க மாட்டோம்மா. ஆமாமா, நாங்க திருந்திட்டோம். இனிமே நாங்க உங்க பேச்ச கண்டிப்பா கேட்போம். உங்களை எதிர்த்து பேச மாட்டோம்மா. அம்மா, எங்களை மன்னிச்சிருங்கம்மா. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை. இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா.
அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சுச்சுவேஷன். அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.